ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடிகை ஜெயை பற்றி தான் பார்க்கணும். இதை பார்த்துட்டு ஜெயை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ரீசெண்டாக தலைவனோட கலாட்டாவில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தார், இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் அவர் காதலிக்கவே இல்லை. பார்க்குறவங்களாம் அவருக்கு ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே போயிடுவாங்களாம். ஸோ பெண் பார்க்கும் படலத்தை அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதான் மேட்ரு இல்லை. ஆனால் அவரால் ஒரு ப்ரொடியூசர் அழிஞ்ச கதையை இந்த விஷயம் மூலியமாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். இவ்வளோ நல்ல ஒரு ஆட்டம் கலாட்டாவில் இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல நம்ம நடிகை அஞ்சலி, இவரும் காதலிக்கிறதா ஒரு நியூஸ் பரவாச்சு. அதை எதை வச்சு ப்ரூவ் பண்ணேன்னா, ஒரு டைமில் சூர்யா, ஜோதிகா 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஜோதிகா நடிக்க சூர்யா ப்ரொடக்ஷன், மகளிர் மட்டும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சூர்யா ஒரு தோசை சேலஞ்ச் ஒன்று இது பண்ணியிருக்காரு. உங்கள் அன்புக்குரியவர் யாரோ அவங்களுக்கு நீங்கள் தோசை சுட்டு கொடுங்க, சுட்டு ஃபோட்டோவை எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை ஏன் இவர் அஞ்சலிக்காக செஞ்சு இது பண்ணணும்? இது காதல் வெளிப்படம் தானே அப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்படிலாம் அவர் பண்ணிவிட்டு, இது மட்டும் இல்லாமல் பலூன்னு ஒரு படம் ஜெயும் அஞ்சலியும் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் ஒரு பண்ண சேஷ்டைகள் நிறையா இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாக வர மாட்டார். அஞ்சலியை காரணமாக வச்சு ஷூட்டிங்கை பாதிட்டு நிறுத்திடுவார். கேரவன் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் கேரவன்லேயே போய் உக்காந்துக்குவாராம். இப்படி பல சேஷ்டைகள்லாம் பண்ணிவிட்டு அஞ்சலி பேரில் இப்போ நான் யாரையுமே காதலிக்கலை, என்னோடய ரியல் ஃபேஸே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் சினிமாவில் வளரக்கூடாது, வளரவும் விடக்கூடாது.